அரசி கினாரா எபிரோன் சாம்ராஜ்யத்தில் கொடுங்கோல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தா. அவளை முழுசா பின்பற்றுபவங்க எல்லையற்ற ஆற்றல் கொண்ட அரசியாகவும் எல்லையற்ற ஆற்றல் கொண்டவளாகவும் மண்ணுலக உயிரினங்களுக்கு அப்பாற்பட்ட சக்திகளுக்கு கட்டளையிடும் சக்தியாகவும் நம்புகின்றனர். தங்களது தீய செயல்கள் மூலமாக அவளுடைய தெய்வீக சக்திகளை பெற முடியும் என்று இவர்கள் நம்புகின்றனர். அவங்க எங்களுக்கு எதிராக கிளர்ச்சியை கிளப்பி அவ எங்க அப்பாவை கொன்னுட்டா. நான் நாடு கடத்தப்பட்ட உயிரில்லாத நிலப்பரப்புக்கு தப்பிச்சு போனேன். பாதாள கடவுளுக்கு தங்களை அர்ப்பணிச்சவங்க மனித தன்மையை விட்டு கொடூர கொலைகள் செய்யறது மட்டும் இல்லாம மனித குலம் ஏற்றுக்கவே முடியாத பல தீய செயல்களை செஞ்சுட்டு வராங்க. மனித துன்பம், துக்கம், இழப்பு, அமானுஷ்யங்கள் மூலமாக பாதாள கடவுள்களை அவ திருப்திப்படுத்த முயற்சி பண்றா. அவங்களோட சக்திகள் மூலமா நம்மளோட விதியை அவர் நிர்ணயிக்கிறா. ஆனா எனக்குள்ள ரத்தத்தை உறைய வைக்கிற ஒரு உண்மை இருக்கு. அரசி கினாரா எங்க சாம்ராஜ்யத்தோட அரசி மட்டும் இல்ல, என்னுடைய சகோதரியும் கூட.